மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் விஜய் அவர்கள் இப்போ ராத்திரி 11 மணி இருக்கும்னு வைங்க, 10 11 மணி 107 சீட்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா? இவரை நேற்று முந்தா நாள் வரைக்கும் ஒருத்தன் வீடியோ போட்டு அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா நாம் தமிழர் கட்சியில் ஓத்தான். அதை நம்ம சீமானன் தடுக்க தவறி விட்டார். இவ்வளவு நாளா பக்கா மாசு அந்த மாசு இந்த மாசுன்னு சொல்லி அந்த கட்சியில இருந்து ஒருத்தன் திட்டின்னு இருக்கானே. அப்படி பேசக்கூடாது தம்பி, அதெல்லாம் தவறு. அவரு அரசியல் பண்றாரு. அரசியலுக்கு நம்ம என்ன அரசியலை பத்தி பேசணுமோ அதைத்தான் பேசணும். அதை விட்டு அவர் ஒரு நடிகர், இவர் ஒரு நடிகர், அது விட்டு சங்கீதா எழுத்து பேசுறது, அதை எழுத்து பேசுறது, என்னென்ன பேச்சு பேசிட்டு இருந்தேன் நீ நேற்று ராத்திரி வரைக்கும், முந்தா நாள் ராத்திரி வரைக்கும். இப்ப பேசி பார்ப்போம். இப்பயும் சொல்றாரு இன்னைக்கு வீடியோவில் அவரு, எங்களால் நாங்க வச்ச கொள்கை கோட்பாடு என்ன கொள்கை கோட்பாடு போ நீ உங்க கட்சியில கொள்கை கோட்பாடு வச்சு நீங்க என்ன ஜெயிச்சு கிழிச்சிட்டீங்க சொல்லுங்க. உங்களை மக்கள் எவனாச்சும் மதிச்சா நான் ஓட்டு போட்டாங்களா சொல்லுங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்ல 10 லட்சம் வாக்குன்றது ரொம்ப கம்மியான வாக்கு தான். ஓகேவா? உங்களை அப்ப மக்கள் எந்த லெவல்ல வச்சிருக்காங்க, உங்க சிஎம் கேண்டிடேட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் தெரியாம ஒரு ஆளை நீங்க அவதூறா பேசியிருக்க கூடாது. நம்ம என்ன தகுதியில் இருக்கோம், நம்ம இன்னொருத்தரை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்க என்னது, நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன், இதை விட்டுட்டு வந்துட்டேன், புகழை விட்டுட்டு வந்துட்டோம்னு விஜய் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணுனீங்களே. நீங்க எதுக்க வேண்டிய யாரை எதுக்கணும்னு அரசியலுக்கு வந்தீங்களா? அவங்கள எதிர்த்தீங்களா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள எதிர்த்தீங்களா? உங்களுடைய லாஸ்ட் 6 மாசம் 1 வருஷமா உங்களுடைய டார்கெட் எல்லாமே தளபதி விஜய் அவர்கள் மேல தான் இருந்துச்சு. இந்த மக்கள் அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தற்கூரிகள் உங்களுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஓட்டு போடலைன்னு நினைக்கிறீங்களா? 38 லட்சம் ஓட்டுல இவங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு போடலைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த தடவை சீமான் முழுமையாக தோத்ததற்கு காரணமே சாட்டை திருமுருகன் நீதான். உங்கள் பிரச்சாரமும் உங்க கேண்டிடேட் நீங்க 234 தொகுதியில் அறிவிச்சிங்களே யூடியூப்ல ஒரு நாளைக்கு ஒரு கேண்டிடேட் 5 கேண்டிடேட் கூட்டு அறிமுகப்படுத்தி வச்சு அவங்கள பிரபலப்படுத்தி அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த வேட்பாளர்களை கொண்டு நிப்பாட்டி ஓட்டு வாங்கி நம்ம கொடுப்போம், அவங்களை கொஞ்சம் பிரபலப்படுத்தி விடுவோம். அந்த மாதிரிலாம் யோசிக்காம உங்களுடைய டார்கெட் விஜய் பக்கா மாசு 2 தொகுதியிலும் படுதோல்வி அடைவார், அப்படி இப்படி என்னண்டா. ஐயோ கேட்க முடியல, காதை பிடிச்சி போச்சு. உங்க யூடியூப் சேனல்ல நீங்க திறந்து பாருங்க. லாஸ்ட் 6 மாசத்துல தாவைக்க கட்சிக்காரன் பூரா காரி துப்பி இருப்பாங்க உங்களை. அந்த மாதிரி நீங்க வீடியோ போட்டீங்க. இன்னைக்கு உங்க கட்சி நடுத்தருவில் இருக்கு. அடுத்த தடவை வராது. ஓகேவா? அடுத்த தடவை விஜய் தான் 150 சீட்டு தனித்து தான் ஜெயிப்பா. அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போகுது. இனிமேல் அரசியல் பண்ணும்போது என்ன பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும், யாரை எதிர்த்து பேசணும், மக்களுக்காக என்ன பேசணும், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அப்படி பேசி நீங்க ஓட்டு கேளுங்க. ஓகேவா? இது சீமானன் இவர்கள் எல்லாம் தடுக்காததினால் இப்போ அவருக்கு ஓட்டு குறைந்து விட்டது என்றுதான் முக்கால்வாசி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. மக்கள் ஆகிய ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் தெரியும். முழு மனதோடு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கார்கள். ஓகேவா? எவ்வளோ சீட்டு கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தாவேகாவும் தோத்துருக்கு, திமுகவும் தோத்துருக்கு, ஏடிஎம்கேவும் தோத்துருக்கு. கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. அதையும் மீறி இவர் 100 சீட்டுக்கு மேல வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. நாம கொண்டு எதிர்பார்க்கல, இந்தியாவே எதிர்பார்க்கல, தமிழக மக்களே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஓட்டு போட்டு ஒரு மாற்று அரசியல் வேணும். இவங்க 2 பேரும் கொள்ளையடிப்பதில் குறிக்கோளா இருந்தாங்கன்னு தான் மக்கள் சொல்றாங்க. நான் சொல்லலை. ஓகேவா? இப்பயும் பிடிச்சி அடிச்சாலும் அடிப்பானுங்க. நான் சொல்லலை. மக்கள் இவங்க எம்பி எம்எல்ஏக்கள் இப்போ சிட்டிங்கியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இவங்க எம்எல்ஏக்கள் மக்களுக்கு என்ன தேவைன்னு யாராச்சும் போய் எப்பயாச்சும் உங்க தொகுதியில கேட்டோம்னு சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு கோபத்துல மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு இன்னமும் தெரியும். அவ்வளவு
ஒரு எங்கே போனாலும் ஒரு லஞ்சம், இங்கே லஞ்சம், அங்கே லஞ்சம், அந்த ஆஃபீஸில் லஞ்சம், இந்த ஆஃபீஸில் லஞ்சம், எங்கேயுமே லஞ்சம் தான். அப்படி தான் போயின்னு இருக்கு தமிழகம். இதுக்கெல்லாம் ஒரு மாற்று அரசியல் வேணும்னு மக்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தாங்க. சரியான நேரத்தில் விஜய் அவர்கள் வந்தார், வாக்குறுதி கொடுத்தாரு. இன்னொன்று தொகுதி எல்லாத்தையும் சத்தியம் வேற வாங்கினா அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சிஎம் ஆகிறாரு. இன்னும் அவருக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுது. யாரோட கூட்டணி வச்சு அவர் என்ன ஆட்சி அமைக்க போகிறாருன்னு பார்ப்போம். வருங்காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு மக்கள் சிந்திப்பார்கள். அவர் செயல்பாடை பொறுத்து தான் அடுத்து அவர் ஆட்சி அமைப்பதும் அமைக்காமல் இருப்பதும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.